பிஎம் மணி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் மணி சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நம்ம இந்த பிஎம் மணி சேனலில் எப்படியெல்லாம் நம்மளுடைய வளங்களை பற்றி வளர்க்கலாம், செல்வங்களை எப்படி வளர்க்கலாம், சேமிப்பில் எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி நம்முடைய இலக்குகளை அடையலான்றதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த விளக்கங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பிஎம் மணி சேனலில் கொடுக்குறோம். இதை பற்றி லேட்டரில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க www.alwaysforyou.com.in என்ற வலைத்தளத்தில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் லிரிக்ஸ் மூலமாக படிக்கலாம். ரெண்டாவது வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் அப்பப்போ கிடைக்கக்கூடிய அறிவிப்புகளை, ஷேர் மார்க்கெட் பற்றின அறிவிப்புகளை, தகவல்களை அதில் கொடுக்குறோம். அது வேணுன்றவங்க நீங்கள் அது மூலமாக சேர்ந்து பலன் பெறலாம். நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாம் இறக்கும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் வாய்ப்புகளை வரமாக்கிக் கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் எஸ் என்று கமெண்ட் செய்யவும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். பணத்தை வாரி இறைத்த 3 மல்டிபேக்கர் பங்குகள் உங்ககிட்ட இருக்கா? சமீபத்தில் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இந்த 3 மல்டிபேக்கர் பங்கு நிறுவனங்களில் தங்களின் முதலீடுகளை குவித்துள்ளனர். இதனால் இந்த பங்குகள் வரும் காலங்களில் மீண்டும் மல்டிபேக்கர் வருமானம் அளிக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு நிறுவனத்திற்கு முதலீட்டாளர்கள் எவ்வளவு முக்கியம் என்றால் அந்த நிறுவனத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் உரிமை அதிக பங்குகளை கொண்ட முதலீட்டாளர்களுக்கும் உண்டு. ஏன் இப்போது முதலீட்டாளரின் முக்கியத்துவம் பற்றி கூறினோம் என்றால், சமீபத்தில் முன்னணி மல்டிபேக்கர் வருமானம் அளித்த பங்கு நிறுவனங்களில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் முதலீடுகளை உயர்த்தியுள்ளனர். அதிலும் குறிப்பாக மின்சாரம், நிதியியல், நுகர்வோர் விருப்பம், தொலைத்தொடர்பு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ளனர். அந்த நிறுவனங்கள் பற்றி பார்க்கலாமா? டெக்ஸ்மேக்கோ ரயில் கல்கத்தாவில் உள்ள இந்த ரயில்வே உள்கட்டமைப்பு தலைவர் இந்தியாவின் உள்கட்டமைப்புக்கான ஆர்டர் புத்தகத்தை பெற்றுள்ளார். மேலும் இந்த பங்கில் டிஐஐகள் மற்றும் எஃப்ஐஐக்கள், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நவம்பரில் இருந்து ஏறக்குறைய 21% வைத்துள்ளனர். அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் யூனியன் பிரதேசத்தில் இருந்து பட்டியலிடப்பட்ட ஒரு வங்கி JNK வங்கிதான். அதன் வலுவான பிராந்திய இருப்பு மற்றும் ஆரோக்கியமான கடன் வளர்ச்சி மூலம் முதலீட்டாளர்களை அதிக கவர்ந்துள்ளது. இதில் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் எஃப்ஐஐகள் டிசம்பரில் தங்கள் பங்குகளை இப்போது 12% மேல் வைத்திருக்கின்றனர். அடுத்து விஷ்ணு கெமிக்கல்ஸ். இந்த நிறுவனம் 50 நாடுகளில் 15க்கும் மேற்பட்ட தொழில்களில் சேவை செய்யும் சிறப்பு ரசாயனங்களின் தயாரிப்பு நிறுவனங்களில் முன்னணியில் உள்ளது. இந்த பங்குகள் கடந்த 3 ஆண்டுகளில் மல்டிபேக்கர் வருமானத்தை ஈட்டியுள்ளன. இந்த வீடியோவில் வர தகவல்கள் கல்வி நோக்கங்களுக்கும் தகவல் நோக்கங்களுக்காக மற்றும் இது முதலீட்டுக்கான ஆலோசனை கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இங்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், நாங்கள் படிக்கிற இன்ஃபர்மேஷன், நெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், இதை வச்சு இந்த வளர்ச்சி பற்றின விவரங்களை மட்டும்தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இதில் முதலீடு செய்வதை பற்றி நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அல்லது உங்களுடைய முதலீட்டாளர் நிதி ஆலோசகரை ஆலோசித்து அவருடைய அறிவுரைப்படி உங்களுடைய சொந்த ரிஸ்கில் நீங்கள் அதில்
முதலீடு பண்ணலாமா வேணாமான்றது முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதுக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. இது ஒரு தகவல் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பட் இன்ஃபர்மேஷன், இது ரெண்டுக்குமே உங்களுக்கு இது கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.